தொடர்ந்து அவருடைய கருத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகள் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் உங்களுக்கு தெரியும், இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அரசியலுக்குள்ள அது ஒரு தேவையில்லாத அரசியல் நினைக்கிறேன். அவர் எந்த மொழியையும் தவறாக பேசவும் இல்லை, குறைத்தும் மதிப்பிட்டும் சொல்லலை. திராவிட குடும்பத்தில் உள்ள மொழி அப்படின்றதுல தான் சொன்னார். அது சரியாகத்தான் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டது கர்நாடக மக்களாலையும் சிவராஜ்குமார் குடும்பத்தாலையும் எல்லோராலையும். அரசியல் செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன அமைப்புகள் கர்நாடகாவில் இதை பெருசாக்கிட்டாங்க. அதை விட இன்றைக்கு நேற்றைக்கு பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கு பெங்களூரில். அதனால் நம்ம அவர்களை மன்னிக்கிறத தவிர வழி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இறந்தவர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்தணும். இப்போ அந்த மனநிலையில் இருக்கும்போது இதை போய் நம்ம ஊதி பெருசாக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையோட கதைக்களம், அதாவது அழகரை மையமாக வச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு யூடியூபுக்கு சசிகுமார் சார் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதுரையோட சித்திரை திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், பண்ணுனா சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தேவர் மோகன் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருந்தா தேவர் மோகன் 2 கூட இருக்கலாம். நானும் அதை எதிர்பார்க்குறேன். மதுரையோட கதைக்களமாக வச்சு அடுத்து உங்களுடைய மதுரையோடைய கதைக்களம் இல்லை, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அபிராமம். அந்த கிராமங்களை மையப்படுத்தி இன்னும் அந்த பகுதிகளை யாரும் பார்க்கல. அதுதான் இறைவன் மிகப்பெரியவனில் பண்ணியிருக்கேன். மதுரையுடைய கதைக்களமாக சந்தனத்தேவன் ஒரு பாதி எடுத்து நிற்குது. அதுதான் இப்போதைய நிலைமை.